வெல்கம் பேக் டு தர்ஷன் இங்கிலீஷ். இன்று நாம் நெகட்டிவ் சென்டென்ஸ்களை பற்றி படிப்போம். இதுவரையிலும் டென்ஸ் பார்த்தோம். டென்ஸ்ன்னு பார்க்கல, ஆக்சுவலாக அதனுடைய வாக்கிய அமைப்புகள் எப்படி வருங்கிறத படித்து பார்த்தோம். நீங்கள் அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இங்கிலீஷ் வரும். இதுதான் சொல்ல முடியும். இந்த பாருங்க, அது இனி நெகட்டிவ்ங்கிறது, இந்த நெகட்டிவ்னு சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இருக்கு. நோ, நன், நத்திங், நாட். இதுல இந்த நோங்கிற வார்த்தை வந்து டயர்ன சாப்டர் படிக்கும்போது படிப்போம், ஹேவ்ன சாப்டர் படிக்கும்போது பார்ப்போம். அதே மாதிரி இந்த நன்மைங்கிறது டூன வார்த்தையோட சேர்ந்து வரும். அதே மாதிரி நத்திங்னா லைக்னா வார்த்தையோட சேர்ந்து வரும். இப்போ நம்ம படிக்க போகிறது நாட் மட்டும். டூ வர்புக்கு நாட்டு தான் வரும். இந்த நாட்டு தான் பயன்படுத்தும். இது போக ஒரு விஷயத்தை சொல்றேன் கேளுங்க. இப்போ நாட் பயன்படுத்தாமலே சில வாக்கியங்கள் நெகட்டிவ் மீனிங் கொடுக்கும். அது என்ன மீனிங் கொடுக்கும்னா இது பாருங்க. இப்போ ஐ சா நன், நோ ஒன், இது நெகட்டிவ் மீனிங். நான் யாரையுமே பார்க்கலன்னு அர்த்தம். அதே மாதிரி நத்திங் வில் ஹேப்பன், எதுவுமே நடக்காது. அதே மாதிரி நோபடி வில் கம், யாருமே வரமாட்டார்கள். இதெல்லாம் நெகட்டிவ் சென்டென்ஸ். அதே மாதிரி none of us went there. அதே மாதிரி none of them went there, அங்க யாரும் போகல. அதே மாதிரி none of us எங்களில் யாரும். அதே மாதிரி none of them அவர்களில் யாரும். none of you, இதெல்லாம் அந்த வாக்கிய அமைப்புகளே நெகட்டிவா கொடுத்துரும். இப்போ அது போக நம்ம இப்போ நம்ம படிச்ச அவ்வளவு கட்டத்துக்கு உடைய வாக்கியங்களை நெகட்டிவா பார்க்கணும். இந்த நெகட்டிவ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடுங்க. இந்த வெர்புங்கிறது ஒன் வேர்ட், ஒரே வார்த்தையில் இருந்தால், ஒன் வேர்ட். இப்போ ஐ பிளே கிரிக்கெட், வெர்ப் எதுல இருக்கு? ஒரே வேர்ட் இருந்தா அதை பிரிக்கணும். அந்த வெர்பை பிரிக்கணும். அதே மாதிரி அந்த வெர்ப் ரெண்டு வார்த்தைகளா இருந்தால், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிலரியும் ஒரு மெயினும் தான் வரும். ஒரு ஆக்சிலரி ஒரு மெயின் இருந்தா இந்த ரெண்டுக்கு நடுவுல போடும். ஆக்சிலரிக்கும் மெயினுக்கும் நடுவுல. அதே மாதிரி மூணு வார்த்தைகளா இருந்தா, வெர்ப் வந்து மூணு வார்த்தைகளா இருந்தா, இப்ப எப்படிங்க அது ஒரு மெயின் வெர்ப், ரெண்டு ஆக்சிலரி இருக்கும். இந்த ரெண்டு ஆக்சிலரிக்கு இடையில தான் போடணும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கணும். ஒன்னு இது ஒரு ஆக்சிலரி, இது ஒரு ஆக்சிலரி, நடுவில் தான் நாட் போடணும். ஐ பிளே, இப்ப சரி ஐ டூ இட், இது நெகட்டிவ் ஆகணும். இதுல வார்த்தை இங்க ஒன்னா இருக்குது. ஒன் வேர்டுன்னா அதை பிரிக்கணும். பிரிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னுன்னா இது ரெண்டு நம்பர் ஆக்கலாம். 1 + 0 வேல்யூ குறையாது. அதே மாதிரி இந்த டூங்கிறத எப்படி பிரிக்கணும்னா டூ பிளஸ் டூன்னு பிரிக்கணும். டூ இதுக்கு இடையில நாட் போடணும். ஐ டு நாட் டூ இட், இதுதான் என்னுடைய உண்மையான வாக்கியம். இப்ப இதே மாதிரி இந்த டூக்கு பதிலா வேற வெர்பு போடுங்க. ஐ பிளே கிரிக்கெட், இது எப்படி வருது? பிளே சிங்கிள் வேர்ட்னா பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? இது எந்த டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். அதனால எப்படி பிரிக்கிறோம்? டூ பிளஸ் பிளே. இந்த நாட் வரும்.
அப்ப இதை எப்படி எழுதலாம்? I do not play. I do not play. இப்ப அதே மாதிரி he plays. He plays cricket. Now the plays எப்படி பிரிக்கலாம்? does plus play பிரிக்கலாம். அப்ப பிளேங்கிறது டூ ஃபார்ம்ல இருக்கு. அந்த டூ ஃபார்ம்ல இருக்கனால அது டூ பிளஸ் பிளேன்னு பிரிக்கிறோம். அதுக்கு இடையே நாட் போடுறோம். டூ நாட் பிளே. இப்ப ஹி பிளேஸ் இருக்கு. இது எப்படி பிரிக்கலாம்? பிளேஸ் என்ன ஃபார்ம்? டஸ் ஃபார்ம். அப்ப டஸ் பிளஸ் பிளே. திருப்பி எங்க பிளேஸ் எழுதிடக்கூடாது. டஸ் பிளஸ் பிளே. அப்போ இங்க என்ன வரும்? ஹி டஸ் நாட் பிளே. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ல ஐ டோன்ட் பிளேன்னு சொல்லுவோம். இதுக்கு கான்ட்ராக்ட் ஃபார்ம் என்னன்னா டு நாட் பிளே. ஆனா எழுதும் போது என்னையுமே ஷார்ட் ஃபார்ம்ல எழுதக்கூடாது. ஹி பாருங்க, இப்ப ஹி பிளேட், ஹி பிளேட் கிரிக்கெட். இந்த பிளேட் என்ன ஃபார்ம்ல இருக்கு? இது டூ ஃபார்ம், இது டஸ் ஃபார்ம், இது என்ன ஃபார்ம்? டிட் ஃபார்ம். அப்ப நாம என்ன எப்படி பிரிக்கணும்? டிட் பிளஸ் பிளே. பிளே எங்க வரும்? இந்த ரெண்டுக்கு நடுவுல நாட். அப்ப இங்க என்ன வரும்? he did not play. cricket. புரியுதா? ஒரே வேர்ட்ல இருந்தா பிரிக்கணும். அப்படி பிரிக்கும் போது மூணே மூணு வெர்பு தான் வரும். டூ ஃபார்ம்ல உள்ள வெர்பு, டஸ் ஃபார்ம்ல உள்ள வெர்பு, டிட் ஃபார்ம்ல உள்ள வெர்பு. அப்ப பாருங்க, ஐ டு நாட் டு இட். இது பாருங்க, இதுக்கு எப்படின்னா ஐ past tense, I did, I does it. இது எப்படி பிரியன்னா does plus do னு பிரிச்சு I does not do. இதான் இங்க எப்படி வந்தது? I do not do, I does not do. I does it not, does not. அதே மாதிரி I did it, I did it. the did எப்படி இருக்குது? did plus do. the do அப்படியே தான் இருக்கு. அப்ப did not, இதுக்கு இடையில நாட் போட்டா என்ன வரும்? did not do, I did not do. அப்போ I do not do, he does not do, I did not do. இது மூணும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதே மாதிரி I do play cricketனா do plus play னு பிரிக்கணும். இடையில நாட் போடணும். அப்ப என்ன வரும்? I do not play. He plays cricketனா he does plus play, இடையில நாட் போடணும். அப்ப he does not play. அதே மாதிரி he played cricketனா the played எப்படி பிரியும்? did plus play னு பிரிக்கணும். பிரிக்கும் போது என்ன வரும்? இடையில நாட் போட்டா he did not play cricket. அப்போ I play cricketக்கு நெகட்டிவ் வந்தது, he plays cricketக்கு நெகட்டிவ் வந்தது, he does not play.
he played cricket negative, he did not play. சரியா? அதே மாதிரி I do it, I do not do it. She does it, she does not do it. அதே மாதிரி I did it, I did not do it. இது தெரியணும். இதே மாதிரி தயவு செய்து நான் எழுதி வச்சிருக்கியா ஒவ்வொன்றுக்கும் ஐ ரைட் லெட்டர்னு இருக்கும். அப்போ ஐ டு நாட் ரைட், ஷீ ரைட்ஸ் எ லெட்டர், அப்போ ஷீ டஸ் நாட் ரைட். சரியா? அதே மாதிரி ஷீ ரோட் எ லெட்டர். ரோட் எப்படி பிரிக்கணும்? ரோட் எப்படி பிரிக்கணும்? ரைட் டிட் பிளஸ் ரைட், அப்போ டிட் நாட் ரைட். சரியா?